Dinamalar Cricket Festival presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். பட்டைய கலர்னது யாரு? நம்ம பெங்களூர் பையன் பிரசித் கிருஷ்ணா. ஆனா வெற்றியை வாங்கி கொடுத்தது குஜராத் டைட்டன்ஸ். வெல்கம் டு தினமலரின் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் வந்து சூப்பரா வின் பண்றாங்க. அவங்களோட ஸ்டார்ஸ் அப்புறமா பார்க்கலாம். ஆனா முக்கியமா மும்பை இந்தியன்ஸ் லூஸ் பண்ணதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம். அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய கீயான எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனும் கீ பிளேயர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்றது. பட் இன்னைக்கு செகண்ட் கன்சர்வேட்டிவ் மேட்ச்ல அவர் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ ரோஹித் சர்மா தி ஹிட்மேன் should be definitely back to form. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர்ஸ். ரெண்டு இம்பாக்ட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வராங்க மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து. ரொம்ப சர்ப்ரைசிங் என்னன்னா ரெண்டு இம்பாக்ட் பிளேயர்ஸும் இன்னைக்கு ஃபெயில் ஆகுறாங்க. ஒன்னு நம்ம சத்யநாராயண ராஜு வந்து 3 overs 40 runs கொடுக்குறாரு. பேட்டிங்ல ராபின் மின்ஸ் ஜார்க்கண்ட் பிளேயர் ரெண்டுமே வந்து கொஞ்சம் புது பிளேயர்ஸ். ரெண்டு பிளேயரை வந்து இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபெயில் ஆகுறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா போலிங் சேஞ்சஸ் நம்ம செக் பண்ணுங்க. ஒன் சேஞ்ச்ல முஜிபுர் ரஹ்மான் கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா அவர் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவர் வந்து ஒன்னு அவரே வந்து போட்டிருக்கலாம். அதே மாதிரி he is a wicket taking bowler, he should have bought in some other bowler அப்படின்றது எனக்கு தோணுதுங்க. சோ நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திலக் வர்மா 36 balls-ல 39 runs அடிக்கிறாரு. நம்ம ஒரு T20 மேட்ச் ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி திலக் வர்மா இன்னைக்கு கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லையோ அப்படின்னு தோணுது. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஆர்டரும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபயர் ஆனாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சூர்யா சூப்பர் வரானால ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஓவராலா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாரும் தெரியும் மும்பை இந்தியன்ஸ் இஸ் a very strong team. ரெண்டு லாஸ் கண்டிப்பா அவங்க வந்து பவுன்ஸ் பேக் அவங்க மக்களே. சோ இப்போ நம்ம குஜராத் டைட்டன்ஸ் ஏன் வின் பண்ணாங்கன்றத பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு வரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஷாருக் கான் ஆகட்டும், இல்ல ராகுல் திவாட்டி ஆகட்டும், இல்ல ஷெர்ஃபேன் ஆகட்டும், அவங்க 3 பேர் வந்து கொஞ்சம் கீழே கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. பட் இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு நம்ம போலர்ஸ் தாங்க. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம சிராஜ் முகமது சிராஜ் வந்து சூப்பரா நீங்க போலிங் போடுறாரு. ரோஹித் சர்மா ரீசெண்டா இன்டர்வியூல சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க நீங்க ஓல்ட் பால்ல போட மாட்டீங்க அப்படின்றாரு. ஆமா சார், நான் ஓல்ட் பால்லாம் போட மாட்டேன், நியூ பால்ல தான் போடுவேன். நியூ பால்ல போட்டு உங்க விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்றது அருமையான பதில் கொடுத்து ரோஹித் சர்மா வந்து சூப்பரான விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு இன்னைக்கு கீ போலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் 10 overs வரைக்கும் அவர் போலிங்கே போடல. 10 overs அப்புறம் வராரு, சூப்பரா ஒரு ஸ்பெல் போறாரு. 4 overs 18 runs plus 2 wickets. மேட்ச் கம்ப்ளீட்டா அவர் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராருங்க. ஆமா, அதே மாதிரி மத்த போலர்ஸ் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க. ரஷித் கான் ஆகட்டும், அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் ரஷித் கான் வந்துட்டு இந்த ஐபிஎல்லயே இல்ல ரீசெண்டா நான் அவங்ககிட்ட கேட்டாங்க சிவம் கில் கிட்ட, நீங்க எப்போ கடைசியா ரஷித் கான் வந்து 4 overs கொடுக்கல அப்படின்றது. சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு சூப்பரான போலிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதையும் தாண்டி 2 கீ ரிசர்வ் பிளேயர்ஸ் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க, கிளென் பிலிப்ஸ் இருக்காங்க. பட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம சாய் கிஷோர் இருக்காரு, அவரும் சூப்பரா ஸ்பெண்ட் பண்றாரு. நம்ம முகமது சிராஜ் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க, ரஷன். சோ ஓவராலா குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் playing well as a team. So but இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டீம். சோ கண்டிப்பா அவங்க வந்து சூப்பரா பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. சோ இதோட நான் கிளம்புறேன். அடுத்த ரிவ்யூல நான் உங்களை சந்திக்க போறேன். டாடா, பை பை, see you guys. Dinamalar Cricket Festival presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்.